வணக்கம், நான் ஜனனி. இன்றைக்கி வந்து சிக்கனில் ஒரு பெப்பர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா பொரியவும் வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். என்னோடய சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் வந்துட்டு மதுரை டு கோயம்புத்தூர் காரப்பொண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வதங்கணும். இது எல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கணும். இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு ரைஸு, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தனி மிளகாய் தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா வந்துட்டு வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்துட்டு ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா வந்துட்டு சிக்கனை பரட்டி விட்டுக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல்ஸில் நிறைய சட்னி வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சமையல் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு நம்ம இதில் ஊற்றி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.